புதுக்கோட்டை மாவட்டம் ஆற்காடு. அரிகாடு பார்த்தீங்கன்னா ஆற்காடுல இருக்கு. ஆற்காடு பைபாஸ்ல இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஆற்காடு பைபாஸ் காட்டுப்பாரு. கருப்புசாமி கோயில் எதிரிலே இருக்கு. ஆற்காடு பைபாஸ் கருப்புசாமி கோயில் எதிரிலே இருக்கு. வெறும் 46,000 280 நம்மகிட்ட வண்டி இருக்கு. வெறும் லோ பட்ஜெட்ல வெறும் 46,000 டாடா இண்டிகா. சும்மா பார்த்தீங்கன்னா 2006 27 எஃப்சி காரங்களோட இன்சூரன்ஸ் காரங்க வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 1,29,000 தான் போட்டுது. அது வந்து சும்மா பார்த்தீங்கன்னா இதுவும் 2007 27 எஃப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் கரண்ட் அவுட்லுக்கு தெளிவான வண்டி. அது ஃபேன்சி நம்பர் வண்டி. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,35,000 தான் போட்டுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா புலேரோ 2007 மாடல் 2028 வரல எஃப்சி கரண்ட் அவுட்லுக்கு தெளிவான வண்டியை. ஃப்ரண்ட் 2 டயர் புது டயர் சென்ட்ரல் அகார்டு இருக்கிற வண்டியை 2,55,000 தான் சொல்லியிருக்கு. 2007 2027 எஃப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் கரண்ட் ஏசி ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா சென்ட்ரல் ஆகு அவுட்லுக்கு தெளிவான வண்டியை வெறும் 2,82,000 தான் சொல்லியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உண்டா அசன்ட் டீசல் வண்டி. இது ரொம்ப லோ பட்ஜெட் தான். 2006 மாடலு 26 எஃப்சி கரண்ட் அவுட்லுக்கு தெளிவான வண்டி ஏசி ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா சென்ட்ரல் ஆகு டீசல் வண்டி நல்ல மைலேஜ் தர வண்டி. வெறும் 82,000 தான் சொல்லிட்டு இதில் சின்ன பெஸ்ட்டாக பண்ணி தரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா நானோ. ஸோ நானோ பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி. 2014 2 ஓனர் எஃப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் கரண்ட் ஏசி ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா சென்ட்ரல் ஆகு அவுட்லுக்கு தெளிவான வண்டியை நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி. 1,25,000 தான் சொல்லியிருக்கேன். வாங்க அதில் என்ன முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணி 2010 போட்டா ஜெட் இன்ஜின் கீழே கிடையாது. 2010 இதுவும் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான். 2010 எஃப்சி கரண்ட் இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா சென்ட்ரல் ஆகு ரிமோட் லாக்காட இருக்கு. இதுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,06,000 தான் சொல்கிறேன். இது சின்ன வித்தியாசத்தில் பெஸ்ட்டாக பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா டேட்டோட போட்டுருங்க எண்ணெய் போட்டுன்னு பாருங்க. வரதுக்கு முன்னாடி என்ன வண்டி இருக்குது தயவுசெய்து கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க. வணக்கம் சார், ஆற்காடு அரிகாடு அரி பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஷாப் வீடியோ பார்க்க போகிறோம். எல்லா வண்டியும் ஷாப் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து சரவணாவில் வில்லேஜ்ல இருந்தது. ஆற்காடுலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆற்காடு பக்கத்திலே பைபாஸ் பக்கத்திலே இருக்குது. ஆற்காடு வந்து வெறும் ஒரே 1 கிலோமீட்டர் தான். கருப்புசாமி கோயில் எதிரில் இருக்குது நம்ம அட்ரஸ். ஆற்காடு வந்து கருப்புசாமி கோயில் கேட்டால் தெரியாங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்து பக்கமே தான். கருப்புசாமி கோயில் எதிரில் இருக்குது. அரிகார்ட்ஸ் வந்து இப்போ இந்த சேஞ்ச் பண்ணியாச்சு. தயவுசெய்து வரவங்க ஃபோன் பண்ணி என்ன வண்டின்னு கேட்டுவாங்க. 14 மட்டும் யாரு கூட ஒரு 10 வண்டி கிட்ட மட்டும் இருக்குது. என்ன வண்டின்னு தெளிவாக ஒவ்வொரு வண்டியை டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே நம்ம ஆஃபீஸ் இப்போ வீடியோ பார்த்தோம்னா ஷாப் வீடியோ பார்த்தோம்னா ஆஃபர் ப்ரைஸாக பெஸ்ட் ப்ரைஸாக ஒரு வண்டி லோ பட்ஜெட் தர போகிறேன். யார் அதே போல் ஒரு வண்டி போட்டால் ஒருத்தர் தான் கிடையாது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி அந்த வண்டி போட்டுக்கிறீங்க இல்லையான்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நீ எவ்வளோ சீக்கிரம் உடனே கால் பண்ணி இந்த வண்டி முன்னே பண்ணிங்க. இண்டிகா ஒன்றும் லோ பட்ஜெட்டில் இருக்குது. நம்ம வண்டி எல்லா வண்டி டீட்டெயில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வண்டி பார்த்தா ஆஃபர் ப்ரைஸாக சொல்லிடுறேன். என்ன வண்டி சொல்லுறேன். ஆனால் டாடா இண்டிகா அதுவும் எஃப்சி கரண்ட் இருக்கிற வண்டி ஆஃபர் ப்ரைஸாக சொல்கிறேன். மாடல் பார்த்தீங்கன்னா 2006 26 எஃப்சி கரண்ட் இருக்கிற வண்டி. அவுட்லுக் பார்த்தா தெளிவாக இருக்கும். டிடிஐ இன்ஜின் சிஆர் போல டிடிஐ இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மைலேஜ் நல்லா இருக்கு சார். ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான். 2006 2 ஓனர் எஃப்சி 26 கரண்ட் இருக்கிற வண்டி வெறும் 46,000 ஃபிக்ஸடு சார். பார்க்கிங் இல்லை ஃபிக்ஸடு ஆஃபர் ப்ரைஸாக போட்டிருக்கேன். உண்மையாக வாங்க இந்த வண்டி பெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அதே போது நல்ல மைலேஜ் நல்ல பழைய இன்ஜின் தான். வண்டி அந்த தரமாக இருக்குது. டிடிஐ இன்ஜின் இண்டிகா 2 ஓனர் 2006 எஃப்சி கரண்ட் இருக்கிற வண்டி 2 ஓனர் வண்டி ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான். வெறும் 46,000 ஃபிக்ஸடு சார். இப்போ எதனால் இது பெஸ்ட்டாக ஃபிக்ஸடாக போட்டுதுன்னா ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணனால இது பெஸ்ட் ஆஃபராக ஃபர்ஸ்ட் பண்ணி தரேன் உங்களுக்கு. ஏன்னா திருப்பி அந்த முன்னிட்டு அதனால வெறும் 46,000 ஃபிக்ஸடில் கொடுத்துறேன். அவுட்லுக்கு நல்லா இருக்கும். இன்டீரியர் நல்லா இருக்கும். லோ பட்ஜெட் வண்டி நல்லா ஓட்ட கற்றுக்கு வண்டி லாங் போகிறது நல்லா இருக்கும். அவுட்லுக்கு பார்த்தாச்சு இன்டீரியர் காமிச்சிடும். வண்டி எஃப்சி கரண்ட்ல இருக்கு. எஃப்சி கரண்ட்ல 2026 எஃப்சி கரண்ட்ல இருக்கிற வண்டி 2 ஓனர் வண்டி. அவுட்லுக்கு பார்த்தாச்சு இன்டீரியர் காமிச்சிடும். பாருங்க இன்டீரியர் நல்லா இருக்கும் சார். மீட்டர்லாம் பாருங்க. அந்த டேஷ்போர்டு எல்லாமே நல்லா இருக்கும். சீட் கவர்லாம் நல்லா இருக்கும். லோ பட்ஜெட் வண்டி தான். வெறும் 46,000 ஃபிக்ஸடு. நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்க. வெறும் 46,000 தர வண்டி. அதுவும் டீசல் வண்டி நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி சார். டயர் எல்லாமே நல்லா இருக்கும். டயர்லாம் கூட மாற்றணும் அவசியம் கிடையாது. டயர்லாம் ஆவரேஜாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டிங்கர் வேலை எதிர்க்காது. வண்டி சுத்தமாக தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியே 65,000 70,000 போட்டுருக்காங்க. வெறும் 46,000 டூ வீலர் ரேட்டு விட கம்மியாக தான் போட்டுருக்கேன். வெறும் 46,000 ஃபிக்ஸட் பாருங்க. அதே மாதிரி நிறைய பேர் சென்னை நம்பரான வேறு மென்ஷன் பண்ணி. இது சென்னை நம்பர் இல்லை. TN 69 என்ன நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அசன்ட் டீசல் வண்டி இதுவும் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி. அசன்ட் பார்த்தீங்கன்னா உண்மையாக ஓட்டுறதுக்கு அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குது. லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா சாலிட்டாக 25 கிலோமீட்டர் வருது. நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள். லிட்டருக்கு 25 கிலோமீட்டர் உண்டாய் அசன்ட் டீசல் வண்டி. இது மாடல் பார்த்தீங்கன்னா 2006 3 ஓனர் எஃப்சி கரண்ட்ல இருக்கிற வண்டி. அவுட்லுக்கு தெளிவான வண்டி. ஏசி ஒர்க்கிங். ஏசி பார்த்தீங்கன்னா சில்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சின்னதாக வேலை ஏசி ஒர்க்கிங் பாருங்க. அவுட்லுக் பாருங்க தெளிவாக இருக்கும். அசன்ட் டீசல் வண்டி நல்ல மைலேஜ் தரக்கூடிய ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான். இது யாருமே தரக்கூடிய ரேட் தான். இதுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 81,000 தான் சொல்கிறேன். அதுலேயும் ஒரு சின்ன வித்தியாசத்தில் நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன். வெறும் 81,000 டீசல் வண்டி
நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி. அவுட்லுக் பாருங்க தெளிவாக இருக்கும். டயர் பாருங்க 4 டயர் ஆவரேஜாக இருக்கும். 4 டயருமே ஆவரேஜாக இருக்கும். பெரிய வேலை எதுவுமே இருக்காது. சின்ன சின்ன ஒர்க்கு தான். மற்றபடி அவுட்லுக் நல்லா இருக்கும். இன்டீரியர் நல்லா இருக்கும். இன்டீரியர் பாருங்க. இது பவர் ஸ்டீரிங் பவர் உண்டோ சென்ட்ரல் லாக் இருக்கு. பவர் ஸ்டீரிங் பவர் உண்டோ சென்ட்ரல் லாக். ஆடியோ ஒர்க்கிங். சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் சார். அசென்ட் நல்ல மைலேஜ் தரக்கூடிய லோ பட்ஜெட் தான் போடுறேன். இது ஒரு ஆஃபர் பெஸ்ட் பிரைஸா தான் போடுறேன். 2026 வேலை எஃப்சி கரண்ட்ல இருக்கிற வண்டி. 26 வேலை எஃப்சி கரண்ட்ல இருக்கிற வண்டி. அது சடான் டைப் வண்டி, டீசல் வண்டி, நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி. 2006 3 ஓனர் எஃப்சி கரண்ட். ஏசி ஒர்க்கிங். சில்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவுட்லுக் பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கும். இன்டீரியர் நல்லா இருக்கும். நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி, டீசல் வண்டி. ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 81,000 தான் சொல்லிக்கிறேன். ஒரு சின்ன வித்தியாசத்தில் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். அடுத்த வண்டி டாடா நானோ 2014 2 ஓனர் எஃப்சி கரண்ட், இன்சூரன்ஸ் கரண்ட். அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ பாருங்க. நான் டேட்டோடு போட்டிருக்கேன். என்னைக்கு போட்டுருன்னு பாருங்க. ஏன்னா வீடியோ போட்டு கொஞ்சம் நல்லா இருக்க வண்டி. அதனால என்ன வண்டிக்கு தயவுசெய்து ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த வண்டி வரன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்க. ஏன்னா அங்கேருந்து வந்து வெயிட் பண்ணுறீங்க. நான் ஒரு சில டைம் ஆள் இருக்க மாட்டேன். அதனால சொல்ல வரேன். அதுபோல் ஆஃபீஸ்லேயும் இப்போ ஆள் போட்டாச்சு. எனி டைம் இருக்கும். நீங்கள் எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். என்ன வண்டி கேட்டு வரலாம். டாடா நானோ 2014 எஃப்சி கரண்ட், இன்சூரன்ஸ் கரண்ட், ஏசி ஒர்க்கிங், பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ. அவுட்லுக் பாருங்க தெளிவாக இருக்கும். 4 டயர் ஆவரேஜாக இருக்கும். 4 டயர் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும். ப்ளூ கலர் வண்டி. வண்டி தெளிவாக இருக்கும். ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். சார் ஏசி ஒர்க்கிங் வண்டி நானும். அதுவும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா சாலிடாக 30 கிலோமீட்டர் ஒரு லிட்டரு. சார் பார்த்தீங்கன்னா நானோ ட்விஸ்ட்டு. அதே போல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 30 கிலோமீட்டர் லிட்டருக்கு 30 கிலோமீட்டர் வரும் பெட்ரோல். பாருங்க நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி. அதுவும் லோ பிரைஸ் தான். இதுவும் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,22,000 தான் சொல்றேன். அதோட பிக்சர்ல ஒரு சின்ன வித்தியாசம் நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன். ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப கம்மி பண்ணுறீங்க. அதுவே ரொம்ப சிரமமாக இருக்கு. நான் உங்களுக்காகவே நான் கம்மியாக தான் நான் போடுறேன். ரொம்ப அதிகமாக போடுறதில்ல. நீங்கள் நாளோட ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துருவாங்க. அப்போ தான் உங்களுக்கு ரேட்டு தெரியும். நான் சொல்லிதான் கம்மியாக தான் சொல்லிக்கிறேன். வாங்க அதுலேயே என்னால் முடிஞ்சாலும் நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன். அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமர் வண்டி தான். நம்ம கமிஷன் பேஸ் தான் பண்ணுறது. உங்ககிட்ட வண்டி இருந்தாலும் எத்தனை விடுங்க. நம்ம பார்க்கிங் சேல் நம்ம பண்ணித்தரோம். கமிஷன் பேஸில் பார்க்கிங் சேல் பண்ணித்தரோம். உங்ககிட்ட வண்டி இருந்தாலும் எத்தனை விடுங்க. சார் அவுட்லுக் பாருங்க தெளிவாக. இன்டீரியர் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இன்டீரியர் நல்லா இருக்கும். ஆடியோ இருக்கு. ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு. டேஷ்போர்டு எல்லாமே சுத்தமாக இருக்கும். ஆடியோ ஒர்க்கிங், சீட் கவர் நல்லா இருக்கும். ஏசி ஒர்க்கிங், பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ. சென்ட்ரலாகவே இருக்கு. பாருங்க பேக் சீட் கவர் நல்லா, ஃப்ரண்ட் சீட் நல்லா. ஒரு சின்ன ஃபேமிலி போகிறதுக்கு நல்லா இருக்கும். அதுபோல் எவ்வளோ லாங் வேணாலும் போகலாம். நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி. டிராஃபிக்கில் அழகாக ஓட்டலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் வண்டி. சொல்கிறேன். நம்ம அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம். இது முன்னாடி வேலூர் வந்து இப்போ ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பைபாஸ்லேயே இருக்குது. ஆற்காடு பக்கத்தில் தான் இருக்குது நம்ம ஆஃபீஸ். தயவுசெய்து ஃபோன் பண்ணிட்டு என்ன வண்டி இருக்குன்னு கேட்டுவாங்க. மகேந்திரா புலேரோ. சார் புலேரோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 2 புலேரோ வந்திருக்கு. ரெட் கலர் வண்டி பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். சின்ன டிங்கர் வேலை இருக்குது. வண்டி சுத்தமாக தெளிவாக இருக்கும் வண்டி. பாருங்கள் ரெட் கலர் வண்டி. ரெட் மெரூன் கலரு. 2007 மாடலு. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2027 வேலை எஃப்சி கரண்ட் இருக்குது. இன்சூரன்ஸும் கரண்ட் இருக்குது. ஏசி ஒர்க்கிங், பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ சென்ட்ரல் ஆகுது. பாருங்க அவுட்லுக் பார்த்து தெரியாது. 4 டயருமே நல்லா இருக்கும். நீங்கள் 4 டயருமே டயரில் கூட ஸ்டெப்னி போகிறது நல்லா இருக்கும். அவுட்லுக் நல்லா இருக்கும். டிங்கர் வேலை சுத்தமாக இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸில் ஓடின வண்டி தான். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஓடிது. 1,22,000 கிலோமீட்டர் தான் ஓடிது ஒரிஜினல். ஆனால் கம்பெனி சர்வீஸ் இல்லை. ஆனால் ஒரிஜினல் கிலோமீட்டர். வண்டி தரமாக இருக்கும். கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அரிகாசு பொறுத்தவரைக்கும் கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இன்சூரன்ஸ்னாலும் இன்சூரன்ஸ் போட்டு கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர். நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டுக்கு 15 நாளுக்குள்ளே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். பாருங்கள் மகேந்திரா புலேரோ 2007 மாடல் 27 எஃப்சி கரண்ட் இருக்கிற வண்டி. இன்சூரன்ஸும் கரண்ட் இருக்கிற வண்டி. ஏசி ஒர்க்கிங், பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ சென்ட்ரல் ஆகுது. அவுட்லுக் வந்து தெளிவான வண்டியே. ரொம்ப லோ பட்ஜெட் தான். வெறும் 2,80,000 சொல்கிறேன். அதுவே பிக்சரில் கேட்சர் வாங்க. என்னால் முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக பண்ணிக்கிறேன். பாருங்கள் டயர் பாருங்கள். 4 டயர் நல்லா இருக்கும். ஃபுல் பட்டன் அப்படியே இருக்கணும். டயர்லாம் சுத்தமாக மாற்றணும் அவசியம் கிடையாது. பேக் டயர் நல்லா இருக்கும். சார் அவுட்லுக் பார்த்தா இன்டீரியர் பாருங்க. பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ சென்ட்ரல் ஆகுது. ஆடியோ ஒர்க்கிங், ஏசி ஒர்க்கிங் 4 உண்டுமே பவர் உண்டா தான். சீட் கவர் எல்லாமே புதுசாக போட்டிருக்கு. ரூப்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும். டேஷ்போர்ட்லாம் தெளிவாக இருக்கும். ரொம்ப லோ பட்ஜெட் தான். மறுபடியும் டீட்டெயில் தெளிவாக சொல்லிடுறேன். சார் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆற்காட்டில் இருக்குது. நீங்கள் ஆற்காடு வந்துட்டு கால் பண்ணால் போதும். பக்கத்தில் ஆற்காடு பைபாஸ் பக்கத்தில் தான். 2000 மகேந்திரா புலேரோ டீசல் வண்டி. 2007 மாடல். 2027 எஃப்சி கரண்ட். 2 ஓனர் தான். ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா சென்ட்ரல் ஆகுது. அவுட்லுக் தெளிவான வண்டியே. வெறும் மகேந்திரா புலேரோ. இது மாடல் பார்த்தீங்கன்னா 2007 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு. எஃப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் வரலாம். அவுட்லுக் பாருங்க தெளிவாக இருக்கும்.
சார் மகேந்திரா போலரோ இது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீ கம்பல்சரி 3 லட்ச ரூபா போட்டு ரொம்ப லோ பட்ஜெட் தான். 2007 2028 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு 3 ஓனரு. அவுட்லுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக இந்தியன் நல்லா இருக்கும். அதே நம்பர் பார்த்தீங்கன்னா TN 33 கோயம்புத்தூர் நம்பரு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சென்னை நம்பர், கோயம்புத்தூர் நம்பரு. வண்டி அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும், இந்தியன் நல்லா இருக்கும். இதுக்கான ரேட்டு பார்த்தா ரொம்ப லோ பட்ஜெட் தான். இதுவும் ஆஃபர் பெஸ்ட்டாக போகிறேன். வெறும் 2,55,000 தான் சொல்கிறேன். அது கூட பிக்சர்ல எவ்வளோ பெஸ்ட்டாக என்னால் பண்ண முடியும் அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரேன். கேஷாடு வாங்க கம்பல்சரி. அதே போல் வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு வாங்க, இந்த வண்டி இருக்கான்னு கேட்டு வாங்க. ஏன்னா ஒரு 4-5 நாள் கழிச்சு வரப்போகிறேன், அடுத்த வாரம் வரப்போகிறேன். அதனால வண்டி இருக்க மாட்டேங்குது. நீங்கள் கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே கால் பண்ணுங்க. இந்த வண்டிக்கு தான் வரேன்னு சொல்லுங்க, உங்களுக்காக நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். வாங்க, என்னால் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணி தரேன். 2007 அதுவும் எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 கரண்ட். இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, ஃப்ரண்ட் 2 டயர் நியூ டயர் தான். ஃபுல் பட்டன் அப்படியே இருக்கும். நீங்கள் டயர்லாம் கூட மாத்திரம் வச்சுக்கிட்டு அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன். டயர் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்கும். பேக் டயர் ஒரு 80% இருக்கும். பேக் டயர் நல்லா இருக்கும், ஸ்டெப்னியும் நல்லா இருக்கும். பாருங்க, அவுட்ல டிங்கர் வேலை எதுவுமே இருக்காது. வண்டி சுத்தமாக தெளிவாக இருக்கும். ஒயிட் கலரு நிறைய பேர் ஒயிட் கலர் விரும்புவாங்க. வண்டி தயவுசெய்து விட்டுறாதீங்க, போயிடும். ரொம்ப லோ பட்ஜெட் தான் சொல்லிக்கிறேன். 28 வரைக்கும் 7 மாடல் 28 எஃப்சி கரண்ட் இருக்கிற வண்டியை, அதுவும் வண்டி தெளிவான வண்டியை, டயர்லாம் நியூ டயர் போட்டுக்கிற வண்டி. அவுட்டுக்கு நல்லா இருக்கும், இண்டியன் நல்லா இருக்கும். அதே போல் இண்டியன் நான் தெளிவாக காட்டிடுறேன். ரேட் ரொம்ப லோ பட்ஜெட் தான். வெறும் 2,55,000 தான் சொல்கிறேன். வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுவோம் அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணிட்டேன். இந்த சீட் கவர் மட்டும் 2 சீட் கவர் மட்டும் தான் சின்ன டேமேஜ். பேக் சீட் கவர் எல்லாம் நல்லா இருக்கும். கவர் மட்டும் தான் டேமேஜ், மற்றபடி எல்லாமே இருக்கும். டேஷ்போர்ட்லாம் சுத்தமாக இருக்கும். பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா. ஏசி வேலை பார்க்கணும் நான் சொல்லிடுறேன். ஏசி மட்டும் தான் வேலை பார்க்கணும், மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். பேக் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும். 2028 வரைக்கும் கரண்ட் இருக்கிற வண்டி, டீசல் வண்டி. அவுட்லுக்கு தெளிவான வண்டி. அதுவும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா. சென்ட்ரல் லாக். அவுட்லுக்கு தெளிவான வண்டியை வெறும் 2,55,000 தான் சொல்றேன். கேஷ் ஆட் வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுவோம் அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். பார்க்க போனால் டாடா சுமோ. இது பார்த்தீங்கன்னா மாடல் பார்த்தீங்கன்னா 2007 டாடா சுமோ விக்டா. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோல்டான கேரிங்க. கோல்டு கிடையாது, ஸ்டிக்கர் மட்டும் கோல்டு ஸ்டிக்கர் ஓட்டுங்க. ஆனால் சுமோ விக்டா நல்ல இது மேலே தரக்கூடிய வண்டி. 2 டயர் ஃப்ரண்ட் டயர் 2 டயர் நல்லா இருக்கும். பேக் டயரும் ஆவரேஜாக இருக்கும். பாருங்க, 2007 2027 எஃப்சி கரண்ட், இன்சூரன்ஸ் கரண்ட். அவுட்லுக்கு நல்லா இருக்கும், இண்டியன் நல்லா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் தான். வெறும் 1,35,000 தான் சொல்றேன். அதுல ஒரு சின்ன வித்தியாசத்துல பெஸ்டா பண்ணி தரேன். ரொம்ப அதிகமா கம்மி பண்ண முடியாது. அதையும் நான் வீடியோ சொல்லிடுறேன். ஒரு சின்ன வித்தியாசத்துல அது நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் தான் 9595. நம்பர் ஃபேன்சி நம்பர் தான் 9595 சார். அதே போல பார்த்தா அவுட்லுக் தெளிவா இருக்கும். டிங்கர் வேலை எதுவுமே இருக்காது. காவா பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். ஒரிஜினல் பாடி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். ஃப்ரண்ட் டயர் நல்லா இருக்கும். பேக் டயர் நல்லா இருக்கும். அவுட்லுக் தெளிவா இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். டிங்கர் வேலை எதுவுமே இருக்காது. வண்டி சுத்தமா இருக்கும். அவுட்லுக் வேணா இன்டீரியர் காமிச்சிருக்கேன் சார். அவுட்லுக் பார்த்தா இன்டீரியர் பாருங்க, சுத்தமா தெளிவா இருக்கு. சீட் கவர்லாம் நியூ சீட், புது சீட் கவர் தான் போட்டுருக்காரு. பாருங்க, சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா புது சீட் கவர் தான் போட்டுருக்காரு. பாடி லைன் பார்த்தா தெளிவா இருக்கு. டிங்கர் வேலை சுத்தமா இருக்காது. அதுவும் 10 பேர் போகக்கூடிய வண்டி. டாடா சுமோ 10 பேர் போகக்கூடிய வண்டி. ரொம்ப லோ பட்ஜெட் தான். ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,35,000 தான். 2027 எஃப்சி கரண்ட் இருக்கிற வண்டி. 2007 மாடல் 27 எஃப்சி கரண்ட், இன்சூரன்ஸ் கரண்ட். அதுவும் நம்பர் ஃபேன்சி நம்பர். 4 டயர் நல்லா இருக்கும். அவுட்லுக் தெளிவான வண்டி. சீட் புது சீட் கவர் போட்டுக்கிற வண்டி. ரொம்ப லோ பட்ஜெட் தான். வெறும் 1,35,000 தான் பெஸ்டா சொல்லியிருக்கேன். வாங்க, அதுல ஒரு சின்ன வித்தியாசத்துல பெஸ்டா பண்ணி தரேன். எலிபென்ட் கிரே கலர். இது 2007 டாடா சுமோ 10 பேர் போகக்கூடிய வண்டி, டீசல் வண்டி. 2007 2027 எஃப்சி கரண்ட், இன்சூரன்ஸ் கரண்ட், ஃபேன்சி நம்பரு. சீட் கவர்ல புது சீட் கவர் போட்டு வண்டி. அவுட்லுக்கு தெளிவான வண்டியை வெறும் 1,35,000 சொல்றேன். அது கூட பிக்சர் இல்ல. நீ எங்க வேணாலும் ஆயில செக் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப கம்மியா தான் சொல்லிக்கிறேன். நீ செக் பண்ணி நீங்களே உங்களுக்கே தெரியும். அரிகாத்து போல ஆற்காடு அரிகாத்து போல ரொம்ப லோ பட்ஜெட் தான். 1,35 தான் சொல்றேன். ஒரு சின்ன தேர்தல் பெஸ்டா பண்ணி தரேன். 8 வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்கு. 2006 மாடல் 28 வரைக்கும் எஃப்சி கரண்ட், இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் கரண்ட் பாருங்க. அவுட்லுக் பார்த்தா இருக்கும். அவுட்லுக் நல்லா இருக்கும், இண்டியன் நல்லா இருக்கும். இதுவும் 10 பேர் போகக்கூடிய வண்டி. டாடா சுமோ ரொம்ப லோ பட்ஜெட் தான். இதுவும் பாத்தீங்கன்னா வெறும் 1,29,000 தான் சொல்றேன். அது கூட பிக்சர் இல்ல. ஒரு அதுவும் சின்ன விதத்தில் பெஸ்டா பண்ணி தரேன். அவுட்லுக் அதே போல இதுவும் பாத்தீங்கன்னா சென்னை நம்பர்ல TN 46. நிறைய பேர் சென்னை நம்பர்னா எந்த நம்பருக்கு சென்னை நம்பர்னா வேணான்றீங்க. அதான் சொல்றேன். TN 46 டாடா சுமோ 10 பேர் போகிற வண்டி, டீசல் வண்டி. ரொம்ப லோ பட்ஜெட் தான். எஃப்சி கரண்ட், இன்சூரன்ஸ் கரண்ட், அவுட்லுக் தெளிவான வண்டியே வெறும் 1,29,000 தான். அது கூட பிக்சர் இல்ல. வாங்க, ஒரு சின்ன விதத்தில் பெஸ்டா பண்ணி தரேன். டாடா விஸ்டா. அதுவும் நிறைய பேர் கோட்டா ஜெட் இன்ஜின் தான் வேணும்னீங்க. TDI கிடையாது. டாடா விஸ்டா 2010 மாடல். இந்த வருஷம் லாஸ்ட் வரும் எஃப்சி கரண்ட் இருக்குது. அவுட்லுக்கும் தெளிவா இருக்கும். பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா, சென்ட்ரலாக ஏசி ஒர்க்கிங். பாருங்க, வண்டி பாருங்க தெளிவா இருக்கும். சார் விஸ்டா பாத்தீங்கன்னா இதே நீங்க 1,50,000 1,00,000 போட்டுருக்கு. இது பாத்தீங்கன்னா இதுவும் பெஸ்ட் ஆஃபரா பண்ணி தரேன். வெறும் 1,06,000 தான் சொல்றேன். அது கூட பிக்சடு கிடையாது. அதுல ஒரு சின்ன ரொம்ப அதிகமா கம்மி பண்ண முடியாது. அது நான் வீடியோ தெளிவா சொல்லிடுறேன். ஒரு சின்ன வித்தியாசத்துல உங்களுக்கு செலவுக்கு ஏற்ற மாதிரி நான் பெஸ்டா பண்ணி தரேன். அவுட்லுக் பாருங்க தெளிவா இருக்கும். டயர் 4 டயர் ஆவரேஜா இருக்கும்.
இது டிங்கர் வால் எதுவுமே இருக்காது, வண்டி சுத்தமாக இருக்கும். பாடி லைனு ஸ்கை ப்ளூ, லைட் ப்ளூ கலரு பாருங்க. பேக் சைடு போய் நல்லா இருக்கும் சார். 2010 மாடல், அதுவும் எஃப்சி கரண்ட்ல இருக்கிற வண்டி, அது கோட்ராஜ், அது ஏசியா ஒர்க்கிங். நிறைய ஏசி ஒர்க்கிங் எவ்வளோ வண்டி ஏசி ஒர்க்கிங் இல்லாத இந்த ராட்டு சொல்கிறாங்க. நான் ஏசி ஒர்க்கிங், பவர் ஸ்டேரிங், பவர் உண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட் லாக்காட இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட், வெறும் 1,06,000 தான் சொல்கிறேன். அது கூட ஃபிக்ஸட் இல்லை. உங்கள் செலவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன வித்தியாசத்தில் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சார். தயவுசெய்து கேஷாக நேரில் வந்துருங்க. நான் டேரக்ட் டீலே தான் கஸ்டமர், நம்ம கமிஷன் பேஸ் தான் மாட்டது. கஸ்டமர் உட்கார வச்சு டேரெக்டாக எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணும்போது இன்னும் கூட என்னால் முடிஞ்சாலும் நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். அவுட்லுக் பார்த்தா இன்டீரியர் காமிச்சிடும் பாருங்க. இன்டீரியர் பாருங்க, 4 உண்டா பவர் உண்டா தான், 4 உண்டா பவர் உண்டா. சீட் கவர் மாதிரி கம்பெனி சீட் கவர் அப்படியே இருக்கு. கம்பெனி சீட் கவர், டேஷ்போர்ட்லாம் சுத்தமாக இருக்கும். ஏசி ஒர்க்கிங், ஏசி ஒர்க்கிங், அவுட்லுக், பேக் சீட் எல்லாமே நல்லா இருக்கும். 2010 மாடல் டாடா விஸ்டா கோட்ராஜெட் இன்ஜின். 2010 கோட்ராஜெட் இன்ஜின், அதுவும் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி. அது ஸ்விஃப்ட் இன்ஜின் சொல்லுவாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். அந்தளவுக்கு இந்த சின்ன வேலை எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செலவு தான் இருக்கும், பெரிய செலவு எதுவுமே இருக்காது. ரொம்ப லோ பட்ஜெட் தான் சொல்கிறேன். நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். கம்பல்சரி 1.5 லட்சம், 1.25, 1.30 மேலே தான் போட்டிருக்கேன். நான் வெறும் 1,06,000 தான் சொல்லியிருக்கேன். கேஷோட நேரில் வந்துருங்க, என்னால் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா டேட்டோட போட்டுருக்கேன், என்னைக்கு போட்டுன்னு பாருங்க. வரதுக்கு முன்னாடி என்ன வண்டி இருக்குது தயவுசெய்து கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க. என்ன வண்டி கேட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வண்டியும் ஷாப் வீடியோ சொல்லியாச்சு. அதே போல் தனித்தனி வீடியோ தனிப்பட்ட முறையில் போடும். எல்லா வீடியோ பாருங்க. என்ன வண்டி டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஃபோன் எடுக்கலாம், ஒரு 1/2 hour கழிச்சு பண்ணுங்க. கம்பல்சரி ஃபோன் எடுப்போம். ஏன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வரதால ஒரு சில ஃபோன் கால்ஸ் மிஸ் ஆகும். அதனால யாரும் தப்பாக நினச்சாது. ஆனால் ஃபோன் கால்ஸ் நிறைய வருது. என்னால் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக நான் உங்களுக்கு போய் சொல்கிறேன். ரேட் எதுவுமே பிக்சர் கிடையாது. வாங்க, என்னால் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ்.